ஹாய் ஒரு எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆன்கியோ TXNR 656. ஸோ இந்த ஆம்பை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள், என்ன ஃபால்ட்டுக்கு வந்திருக்குன்னு தெரியும். ஆன் பண்ண ஆன் ஆகும், உடனே தெர்மல் எரர்னு வந்துட்டு இமீடியட்டாக ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் மொத்தம் ஸ்டாண்ட் பை லைட் வரும். இல்லை நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல HDMI ஸ்டாண்ட் பைன்னு வரும், ஹைப்ரிட் ஸ்டாண்ட் பைன்னு சில சமயம் வராது. ஸோ திரும்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும், சேம் எரர் தான் வரும். வாங்க என்னாச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம பார்க்க வேண்டியது மெயின் ஃபோக்கஸாக என்ன பார்க்கணுன்னா இந்த ஃப்ளக் தான். ஸோ இது ஆல்ரெடி வந்து க்ளீனாக இருக்குது, எல்லாமே வந்து கஸ்டமர் நீட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடத்துல இந்த தெர்மல் சென்சார். ஸோ ஒன்று தெர்மல் சென்சார் ஃபெயிலாக இருக்கணும், இல்லை இது ஏதாவது ஃபால்ஸ் சிக்னல் கொடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கலாம். ஸோ இது என்ன நம்ம வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பேட் கமாண்ட் ரிப்ளைன்னு. ஸோ அதை என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக வந்து அந்த வாட்ஸ்அப் டைட் எல்லாம் காமிக்கும்போது அந்த நம்பர்ஸ்லாம் விசிபிள் ஆனதுனால யூடியூப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, பாலிசி வயலேஷன் சொல்லிவிட்டு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரிமூவ் பண்ணல, யூடியூப்பே வந்து இன்எலிஜிபிள் ப்ளஸ் ரிமூவ்டுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல போட்டுட்டாங்க. ஸோ இங்கே நம்ம ஆக்ஷன் எடுக்க பார்த்தாக்கா அந்த ஃபோன் நம்பர்லாம் விசிபிள் ஆச்சு இல்லையா, அந்த கண்டென்ட் கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் போகுது. ஸோ இந்த டைமிங்கில் வந்து எங்கேயோ நான் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபோன் நம்பர் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்கால் பண்ணும்போது நம்மளுக்கு விசிபிள் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அது யூடியூப் பாலிசியில் கவர் ஆகாதனால அந்த வீடியோ அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் திரும்ப அப்லோட் பண்ணல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ அது ரிமூவ் பண்ணதாகவே இருக்கட்டும். ஏன்னா அதில் எனக்கும் அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு. ஸோ கமெண்டு நிறைய டைப் வரதான் வரும். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டேன். ஸோ என்ன மாதிரி கமெண்ட் இருந்தாலும் ரிலாக்ஸாகவே ஹேண்டில் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ப்ளஸ் ஆனால் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி 90 days பாலிசி அது கண்டினியூ ஆகும். ஸோ ஓகே ஒரு கால் வந்து ஒன்ஸ் அகெயின். ஓகே, நம்ம மீட்டரில் கிரவுண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம கேசிங்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது நம்மளுக்கு இந்த தெர்மல் சென்சார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்னல் வந்து தெர்மல் சென்சார் வந்து ரெடான வந்து ப்ளஸ் GND தேர்ட் பின்னு சென்டர் பின்னு தான் வந்து 3.3 வோல்ட்டு. அதுக்கப்புறம் GND இப்போ வந்து PTCயோட சிக்னல் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ண இடத்துல இந்த இடத்துல 3.3 வோல்ட் தெர்மல் சென்சாருக்கு போதும் செக் பண்ணிக்கலாம். அதுலேயே நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். ஸோ இந்த சென்சார் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஸோ இப்போது இதை செக் பண்ணதுக்கப்புறம் இதில் அப்பாச்சுன்னா நம்ம சிக்னல் செக் பண்ணி பார்க்கலாம். செட் ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் இப்போது ஸ்டாண்ட் பை பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரிங்க, பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்மளுக்கு 3.3 வோல்ட் வரணும், ஆனால் 1 வோல்ட் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. இது ஓகே, நம்ம இந்த ஃப்ளக்கை எடுத்து விட்டுட்டு இதில் ஏதாவது ஷார்ட் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ செக் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சேம் அப்படியே தான் இருக்கான்னு. திரும்ப ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு அப்போ எந்த ஷார்ட்டும் இல்லை இந்த ஃப்ளக்கில், இந்த சென்சாரில் எதுவுமே. ஸோ இதுக்கு வோல்டேஜ் கம்மியாக போகுது, அதனால் இது ஃபங்க்ஷன் ஆகலை, அதனால் நம்மளுக்கு தெர்மல் எரர்னு வருது. ஓகே, ஸோ இந்த 3.3 வோல்ட் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பக்கன் வந்துட்டு. ஸோ இதில் நம்ம ஓகே ஆமாம், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம டேரெக்டாக இது பேக் சைடு எதுவுமே கிடையாது. நம்ம டேரெக்டாக இந்த பக்கம் நோட்டு தான் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நம்ம இங்கே செக் பண்ணிடலாம். இனிஷியலாக இந்த சென்டரில் இருக்கிறது வந்து இந்த ஃப்ளக்கு கிட்டே இருக்கிறது 5 வோல்ட்டு. இது வந்து நம்மளுக்கு ஸ்டாண்ட் பை வோல்டேஜ்லேருந்து வரது க்ளீனாக வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுதான் 3.3 வோல்ட்டு. இது வந்து ப்ரெசென்ட் ஆகாது, ஆன் பண்ணால் தான் ப்ரெசென்ட் ஆகும். ஓகே, 1 by 1 செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ இது ஆன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்கள் அதே வோல்டேஜ், அதாவது நம்மளுக்கு வந்து 3.3 வோல்ட்டுக்கு பதிலாக 0.900 வோல்டேஜ் தான் வருது. ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துலாம் மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இது ஓகே 1 வோல்ட்டு, இது 1.2, இங்கே ஒரு 1.8 வோல்ட் வரணும். ஆமாம், எஸ். இதில் என்னென்னா இந்த 3.3லேருந்து தான் இந்த 1.8 வரும். ஸோ இது ரன் ஆனால் தான் இது நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இது ரன் ஆகலை, அதனால் இது ஒர்க் ஆகாது. ஸோ இது முதல்ல இதை கிளியர் பண்ணலாம். இதை வந்து நம்ம அதே மெத்தடு லாஸ்ட்டாக அந்த 555 வீடியோ போடுறதுல ஆன்கியோ TXNR 555 அதில் சேம் அதே மாதிரி தான் பக்கம் ஒரு ஃபால்ட் வச்சு நம்ம டிசியில் இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தோம். இதுலேயும் அதே செக் பண்ணி பார்த்துலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, மீட்டரில் பாசிட்டிவ் லிட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டிசி ஆன் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே, டிசியில் ஆல்ரெடி நான் ஒரு 5.4 வோல்ட்டுக்கு ஏதோ ஒன்று செக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வோல்டேஜ் 3.3க்கு குறைக்கணும். ஓகே, 3.3 வோல்ட்டு. ஸோ ஓகே, 3.3 வோல்ட் இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல இதை டச் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. இது நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் டச் பண்ணணும், அதுக்கு முன்னாடி டச் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஐசியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது இன்னும் சிவியர் ஆகிடும். ஓகே, நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஆன் ஆகிடுச்சு. இப்போ டச் பண்ணியிருக்கோம். வோல்டேஜ் ட்ராப் அவுட்டு எதுவுமே ஆகலை, க்ளீனாக இருக்குது. ஓகே, யூனிட்டும் ஆஃப் ஆகலை, தெர்மல் எரரும் காமிக்கல, ரிலே கிளிக் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இது ஃப்ரண்ட் வீடும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எடுத்துட்டேன், இப்போ தெர்மல் எரர் வந்துடுச்சு. ஓகே, நான் ஃப்ரண்ட் வீலை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம திரும்ப இதை அப்படியே கனெக்ட் பண்ணாமல் ஆன் பண்ணி பார்க்கலாம். தெர்மல் எரர்னு வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இது ஆஃப் ஆகட்டும். ஸோ திரும்ப ஆன் பண்ணும்போது நம்ம டச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் டச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் அப்படியே டச் பண்ணி பிடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு யூனிட் ஆனில் தான் இருக்குது பாருங்கள். ஸ்டாண்ட் பை போல் வால்யூம் ரைஸ் பண்ணால் ஆகுதான்னு பார்த்துலாம். ஓகே, வால்யூம் ரைஸ் ஆகுது. மோட் ஏதாவது சேஞ்ச். ஓகே, இது எதுவுமே ஹேங் ஆகாமல் இப்போ ஃபங்க்ஷன் பக்காவாக ஒர்க் ஆகுது. அப்போ நம்மளுக்கு ஃபால்ட்டு இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இப்போ இது எடுத்தால் என்ன ஆகுதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துலாம். ஓகே, எடுத்த உடனே திரும்ப தெர்மல் எரர்னு வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த இடத்துல வோல்டேஜ் வந்து 3.3 எதெல்லாம் போதும் அதெல்லாம் ஒர்க் ஆகாமல் போகும். ஃபஸ்ட்டு இதுக்கு வரதுனால இங்கே எரர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சிபிஐ உடனே டயக்னோஸ் பண்ணும். ஸோ மற்றதெல்லாம் வந்து அந்த வோல்டேஜ் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒர்க் ஆகாமல் போயிடும். ஆனால் இந்த சென்சாருக்கு வர வோல்டேஜ் மிஸ் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் மாதிரி தானே, அதனால் உடனே அது வந்து ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கன் நோட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அது என்னென்ன இந்த சரௌண்டிங் சர்க்யூட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஓகே, இப்போ இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டேன், கெப்பாசிட்டி செக் பண்ணிட்டேன், எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ இதில் நம்ம டவுட் வேண்டாம், நம்ம வந்து ஐசியை சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுவும் சிம்பிளாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு ஏதாவது ஷார்ட் இருந்துச்சுன்னா அதிலே தெரிஞ்சிடும். நம்மளுக்கு செட் ஆன் ஆகுது, அதை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை மாற்றிட்டா அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை ஐசி சேஞ்ச் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, இப்போ ஐசி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜ் கரெக்டாக வந்துதா இல்லையா அப்படின்னு. ஓகே, சூப்பர். இந்த இடத்துல பாருங்கள் 3.3 வோல்டேஜ் எக்ஸாக்டாக வந்துருச்சு. ஸோ யூனிட் ஆனில் இருக்குது. இப்போது நம்மளுக்கு இன்னொரு டாஸ்க் என்னென்னா ஸ்பீக்கர் எல்லாமே கிளிக் ஆகிடுச்சு, க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம தெர்மல் செக் பண்ணோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல 3.3 கரெக்டாக வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போது. ஸோ சிக்னல் 0, பிடிசி சிக்னல் 3.2 எக்ஸாக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சிக்னல் இங்கே கட் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக தெர்மல் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இது இங்கே வராததுனால அது தெர்மல் எரர்னு டைரெக்ட் ஆகும். ஸோ இந்த பிடிசி சிக்னல் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம இது இன்புட் அவுட்புட்லாம் கொடுத்து செக் பண்ணி. ஓகே, இப்போ HDMI இன்புட் அவுட்புட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், டவர் ஸ்பீக்கர். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் இது என்ன பண்ணுதுன்னு. பிடி போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சுவிட்ச் பண்ணால் தெரிஞ்சிடும்.
ஓகே, டிஸ்பிளே அவுட் வந்துருச்சு. நம்ம ஓஎஸ்டி மெனு வருது இதில், அது ஒரு நல்ல விஷயம். இது என்ன போர்ட்டில் இருக்குது? பிடி. ஓகே, சூப்பருங்க. சவுண்டு எதிர்பார்க்கல, எல்லாமே க்ளீனாக முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி வீக்லி ஒன்று வந்துச்சுனாவே நல்லாயிருக்கும். அதாவது வந்து சிம்பிளாக முடிகிற மாதிரி, ரொம்ப ஒர்க் இல்லாமல். ஏன்னா நம்மளுக்கு வரது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக எல்லாமே பார்த்துட்டு கடைசியாக தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 1-2 செட்டு தான் வரும். ஆனால் அதுவும் எதிர்பார்க்க முடியாது உடனே ரெடி ஆகிடும்னு. இது பொறுத்த வரைக்கும் ஓகே. சூப்பர். ஏதாவது வேரியேஷன் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் டெஸ்ட் அண்ட் வெட்டு தான் கொடுப்போம். இருந்தாலும் வோல்டேஜில் ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சுன்னா இங்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த 3.33 இது ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இந்த பக் கன்வெர்ட்டர், அதாவது இதெல்லாம் இந்த 5 வோல்ட் ஆன் ஆனால் தான் இந்த 3.3லாம் ஆன் ஆகும். ஸோ இந்த 5 வோல்ட்டு, அதுக்கப்புறம் இந்த 3.3 வருது இல்லையா, இதுக்கப்புறம் இதுலேருந்து பவர் எடுத்து இதில் 1.8 வரும். ஸோ இது ஆன் ஆனால் தான் மற்றதெல்லாம் ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள் 1.2, இது 1 வோல்டு. இது ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே எல்லா மாடல்லையுமே சென்ட்ரலில் வருது 5 வோல்டு. ஸோ இதில் 5 வோல்டு வந்துட்டுருக்கு க்ளீனாக. இது நம்ம மாற்றினா 3.3 வோல்டு. ஸோ இந்த ஐசி என்னென்னா FR9888. ஸோ இந்த ஆன்கேஃப் இதுக்கு முன்னாடி செட்டில் பண்ணும்போது அது FR889, இது FR9888. அது ஃபோக்கஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இருக்கு பாருங்கள், FR9888C. சேம் ஐசி தான் இங்கேயும் போட்டிருக்கு, FR9888C. ஸோ அது பேஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக விசிபிள் ஆகாது. அது க்ளீன் பண்ணால் சரியாயிடும். ஓகே, இதை வந்து இப்போ நம்ம ரிமோட் ஒர்க் ஆகுதா ப்ளஸ் மற்றதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். சூப்பர், ஆப்டிக்கலும் ஒர்க் ஆகுது. ஸோ இதை நல்லா டெஸ்டிங் விட்டுட்டு இது டெலிவரி கொடுத்துட வேண்டியதான். ஸோ இது சிம்பிளாக முடிஞ்சது, ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. தேங்க்யூ.